சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 3 மூத்த குடிமக்கள் உறைவிடங்களின் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் மேம்படுத்தப்பட்ட ஜெனரல் குமாரமங்கலம் குளம் மற்றும் பூங்கா, தணிகாச்சலம் நகர் கால்வாய் ஆகியவற்றை திறந்து வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்க இருக்கிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகள். நிகழ்வு தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், நிகழ்வு குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். முன்னதாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக 22.61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 மூத்த குடிமக்கள் உறைவிடங்களுக்கான கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அடிக்கலை நாட்டியிருக்கிறார். அதாவது 2021-22 நிதியாண்டின் போது இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக சென்னை, பழனி, திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மூத்த குடிமக்களை பேணி பாதுகாப்பாக மூத்த குடிமக்கள் உறைவிடங்கள் அனைத்து வசதிகளும் தொடங்கப்படும் என அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த 3 கோவில்கள், அதாவது கொளத்தூரில் இருக்கக்கூடிய பாலியம்மன் திருக்கோவில், அதே போல இலங்காளியம்மன் திருக்கோவில் சார்பாக 8.82 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை கொளத்தூர்ல இந்த உறைவிடம் படியை விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.